கோட் மூவியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா அதான் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவங்களுடைய படம் வருதுனாலே கிட்டத்தட்ட ஆரம் தான் எல்லாருக்குமே கொண்டாடம். நம்ம ஜாலியாக அப்படியே ஒரு ஊர் திருவிழா மாதிரி நடக்கும். அது ஊரில் ஒரு நாட்டோட திருவிழா, நம்ம தமிழ்நாட்டோட திருவிழா மாதிரி அப்படியாச்சும் கொண்டாடுங்க. எல்லோரும் வேறு மாதிரி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நானே எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுங்க. எவ்வளோன்னா அப்ராக்சிமேட்லி 200 crore ஃபஸ்ட் டே ஒரு நாளோட இது மட்டும் 200 கோடி போயிருக்காங்க. எதிர்பார்க்கவே முடியல. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு டாப் ஆக்டர் அதை ஒரு அதுவும் எவ்வளோ ஆக்டர் இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதை அச்சீவ் பண்ண தி கிரேட் நம்ம விஜய் சார் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி எல்லாருமே அங்கே வேலை வெட்டி கிட்டி எல்லோரும் மட்டும் சும்மா ஆரவாரத்தோட சும்மா பயங்கரமாக கொண்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட ஃபஸ்ட் டேவில் மட்டும் வேர்ல்டு வைடில் மட்டும் கிட்டத்தட்ட 80 கோடி மட்டும் வேர்ல்டில் மட்டும் சம்பாரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 120 கோடி சம்பாரிச்சிருக்கு. கர்நாடகாவில் 20 கோடி, கேரளாவில் 10 கோடி, அங்கிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 crores இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோட் மூவியோட டீம்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதாங்க இப்போ இருக்க நிலவரத்துப்படி, இப்போ இருக்க டைம் டேட் எப்படி 200 கோடி. ஸோ நாளைக்கான இதில் எவ்வளோ சம்பாதிச்சு தான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் வெகுவாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு.